கேப்டன் சமாதியில் ஆசி வாங்கி டிவிகே சின்னத்தை வெளியிடும் விஜய். தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கியுள்ள விஜய் 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட இருப்பதாக தெரிகிறது. தளபதி 69 படத்துடன் சினிமாவில் இருந்து விலகி தீவிர அரசியலில் ஈடுபட உள்ளதாக முன்னதாக விஜய் அறிவித்து உள்ளார். ஒருபுறம் தன்னுடைய அரசியல் கட்சியின் அறிவிப்பை வெளியிட்ட விஜய் அதன் பின்னர் உறுப்பினர் சேர்க்கையின் செயலியை இன்றைய தினம் அறிமுகப்படுத்தியுள்ளார். இதையொட்டி அவர் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் வெள்ளை நிற ஷர்ட்டுடன் விஜய் பார்க்க முடிந்தது. அரசியல்வாதியாகவே மாறிவிட்டார் என்று ரசிகர்கள் கமெண்ட் செய்து வருகின்றனர். இந்த வீடியோவில் கிளீன் ஷேவ் லுக்கில் விஜய் பார்க்க முடிந்தது. ஒருபுறம் தன்னுடைய கட்சி பணிகளிலும் கவனம் செலுத்தி வரும் விஜய் இன்றைய தினம் கட்சியில் உறுப்பினராக இணைவதற்கான செயலை அறிமுகம் செய்துள்ளார். 2 கோடி உறுப்பினர்களை தன்னுடைய கட்சியில் இணைப்பதற்கான முன்முயற்சியில் கடந்து தற்போது தீவிரம் காட்டி வருவதாக கூறப்பட்டு உள்ளது. இதுகுறித்த வீடியோ விஜய் வெளியிட்டு உள்ளார். தன் உறுப்பினராக இணைந்து விட்டதாக தெரிவித்தார். விஜயின் அழைப்பு ஏற்று பலரும் ஒரே நேரத்தில் சம்பந்தப்பட்ட செயலுக்கு தொடர்பு கொண்டதால் அந்த செயலி முடங்கியது. எனினும் விஜய் ரசிகர்கள் தொடர்ந்து முயற்சித்து வருகின்றனர். விஜய் கட்சி வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை. இவரது இலக்கு 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல்தான். இன்னும் 2 ஆண்டுகளுக்குள் தனது கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்தும் நடவடிக்கையில் விஜய் ஈடுபடுவார் என தெரிகிறது. இந்த நிலையில் தேர்தல் ஆணையத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் சின்னமாக கல்வி சம்பந்தப்பட்ட சின்னத்தை கேட்க இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக புத்தகம், பேனா உள்ளிட்ட சின்னங்களை கேட்டு வாங்க விஜய் திட்டமிட்டு உள்ளதாக தெரிகிறது. இது மட்டும் நடந்தால் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் ஒட்டுமொத்த வாக்குகளையும் அவர் அள்ளிவிடுவார் என்று கூறப்பட்டு வருகிறது. கட்சியின் சின்னத்தை வெளியிடும் முன்பு பல தலைவர்களின் நினைவிடத்தில் ஆசி வாங்க இருக்கின்றாராம். இதில் கேப்டன் விஜயகாந்த் சமாதிக்கு சென்று ஆசீர்வாதம் வாங்க இருப்பதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன.